Hi, welcome back to VJ Lifestyle. So, after long gap ஒரு vlog இது ஒரு ஸ்டார்ட்டப்பாக இருக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் இது ஸ்டார்ட்டப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஏன்னா ரொம்ப லாங் பிரேக் ஆகிடுச்சி. ஆக்சுவலாக நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து சடனாக வந்து ஃபுல்லாக பிரேக் ஆகிட்டு அப்படியே வேறு இதுக்கு நான் வந்து ஜம்ப் பண்ணி நிறைய என்ன சொல்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கணும் அண்ட் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். அதோட இதை நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸு, குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைனா நம்ம வந்து அது ப்ராப்பராக பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸு, நிறைய ரொம்ப இறுக்கமாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சி. ஸோ அதில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஜாப் போனேன். அதுவுமே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பேபி இருக்கிறதுனால அதுவுமே என்னால் வந்து ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சி. ஸோ மறுபடியும் நான் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ரீஸ்டார்ட் வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்றது வந்து மைண்டில் வச்சுருக்கேன். பட் அந்த ரீஸ்டார்ட் வந்து எப்படி இருக்கும்ன்றது தெரில. இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் டுடே இஸ் மை கேர்ள்ஸ் பர்த்டே, என்னோடய பாப்பாவோட பர்த்டே இன்றைக்கி. ஸோ அவளோட பர்த்டே அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன, இது என்னோடய பேஷன், இதில் நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருக்குது. ஐ ஹோப் இதுக்கப்புறம் வந்து நல்லாவே பண்ணணும் அப்படின்றத தான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து என்னோடய பாப்பாவோட பர்த்டேயோட வ்ளாக் தான் நான் வந்து போட போகிறேன். இன்றைக்கி என்னோடய பாப்பாவோட செகண்ட் பர்த்டே. அவளோட செகண்ட் பர்த்டேக்கு நாங்கள் என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ரொம்ப கிடையாது, ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு கேக் வந்து வாங்கி அவர் செலிப்ரேட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் யூஸ்வலாக நாங்கள் வந்து பர்த்டேனா யாருக்காவது ஏதாவது சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி ஃபுல் ரெயின் வந்து நிறைய வெளியவே போக முடியாத ஒரு ரீசனாக இருக்கிறதுனால வீட்டுக்கு கெஸ்ட்டு கூப்பிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். இவ்வளோ தான் இன்னையோட பிளானு. இப்போ தான் நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கோம். ஸோ வந்தோடனே மார்னிங் வந்தோடனே ஒரு வ்ளாக் பண்ணியே ஆகணும். ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நான் 50% வந்துட்டேன். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். இல்லை நமக்கு இது செட் ஆகாதுன்றதை தாண்டி முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு டைம் சுத்தமாக இல்லை. அதுவும் இல்லாமல் பசங்களை பார்த்துக்கணும், ஸ்கூல் அனுப்புறது, ரொம்ப வந்து அப்படியே ஒரு டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அதுக்குன்னு டைம் நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருக்குது. பட் அது எவ்வளோ என்ன பண்ண போகிறேன் எது பண்ண போகிறேன்னு தெரில. பட் ஏதாவது பண்ணணும். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தலை எடுத்து கொடுத்து இப்போ செலிப்ரேஷன் பண்ண போறோம். குட்டிமா எடு சொல்லு. ஹாப்பி பர்த்டே.